8th CBSE Mathsல second sumல first subdivision நம்ம பார்க்குறோம் exercise 10.1ல. இப்போ இந்த மாதிரி ஒரு sum கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு முதல்ல யோசிச்சோம்னா இந்த ரெண்டுலையும் பாருங்களேன், இந்த பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, டிவிஷன் சிம்பிள். அப்போ நம்ம எந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, -4 raised to the power 5 minus 8. இப்போ இதை நம்ம அழிச்சிடலாம். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக தான் இந்த லைன் போட்டு காமிச்சது. ஸோ நம்ம இதை வந்து நம்ம அழிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 5 minus 8 இருக்கு. இப்போ ஒரு நம்பர் இருக்கு 5 minus 8னா 5 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர், -8 நெகட்டிவ் நம்பர். அப்போ ஒரு ப்ளஸும் மைனஸும் வந்துச்சுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ -4 raised to the power 3. 8க்கு முன்னால் என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ். ஸோ இங்கே என்ன பண்ணணும், -3ன்னு எழுதணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதுறோம். -4 raised to the power -3. இப்போ இந்த பவர் பாருங்களேன், இது நெகட்டிவா இருக்கு. அப்போ இது பாசிட்டிவா மாத்தோம்னா எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா a raised to the power -m is equal to 1 divided by a to the power m. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணணும் பாருங்க, -4 raised to the power -3 is equal to 1 divided by -4. இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் பவர் இங்கே வரும்போது 1 divided by 1 வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 3. இப்போ 1 divided by -4 raised to the power 3 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a divided by b the whole power m is equal to a raised to the power m divided by b raised to the power m. இதை தான் நம்ம இந்த சம்ல யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இது எப்படி வரும், 1 இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது இதுக்கும் சொந்தம், 1க்கும் சொந்தம், 2 ஸ்கொயர் கியூப் இந்த இதுக்கும் சொந்தம். அப்போ நம்ம எப்படி எழுதணும், 1 ஸ்கொயர் divided by 2 raised to the power 3 the whole power 2 இந்த மாதிரி எழுதணும். இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு எந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்றது அப்படின்னா a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. ஓகே, அப்போ இந்த இடம் எப்படி வரும், 1 ஸ்கொயர் divided by 2 raised to the power 3 into 2. ஓகே, இந்த மாதிரி நம்ம எழுதணும். is equal to 1 square divided by 2 raised to the power 6. இது எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர்ன்றது 1 தான், 1 divided by 2 raised to the power 6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக எழுதுனது. பட் ஐடென்டிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைட் பை சைடு எழுதிட்டே வரணும். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சைடில் எழுதிட்டே இருக்கணும். ஓகே, இவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த பவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a raised to the power m into b raised to the power m. பவர் ரெண்டு சேமா இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், ab raised to the power m அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் எப்படி வருதுன்னு பாருங்க, -3 into 5/3. இந்த பிராக்கெட்டை ஹோலாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பவர் என்ன வந்திருக்கு, 4. இப்போ இது ரெண்டையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுத்தா இங்கே -1 இருக்கும். அப்போ -1 into 5 the whole power 4 is equal to -5 raised to the power 4 is equal to -5 into -5
into minus 5 into minus 5. இப்போ minus into minus plus ஆயிடும். இப்போ plus into minus minus மறுபடி minus into minus போது plus ஆயிடும். அப்போ plus இப்போ எல்லாமே இங்க பாருங்க 5 raised to the power 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 5 raised to the power 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ எந்த சம்மா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் நம்பர், இதுக்கு இதே நம்பர் எடுத்துக்கலாம், இந்த நம்பரோட பவர் வந்து ஒரு ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா பாசிட்டிவ்ல எழுதணும். ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்க இந்த டேர்மை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அப்போ இதுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்றது அப்படின்னா a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. அப்போ என்ன பண்ணணும், 3 minus 7ல இருந்து minus 10 மைனஸ் பண்ணணும். அப்போ minus minus 10 okay into 3 raised to the power minus 5. இப்போ பவர் பாருங்களேன், minus 7ல இருந்து minus minus 10. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ minus 7 plus 10. இது மைனஸ் நம்பர், இது பிளஸ் நம்பர். அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண போறோம். 10 minus 7ன்றது 3. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு, பிளஸ். இது போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும், 3 raised to the power 3 into 3 raised to the power minus 5. இப்போ இதுக்கு என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா a raised to the power m into a raised to the power n is equal to a raised to the power m plus n. இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போறோம். அப்போ எப்படி, 3 plus minus 5. அப்போ பாருங்க பவர் 3 plus minus 5 னா plus into minus minus. அப்போ 3 minus 5. அப்போ இது பிளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 5 minus 3ன்றது 2. 5க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ். அப்போ minus 2ன்னு எழுதணும். அப்போ ஆன்சர் எப்படி எழுத போறோம், is equal to 3 raised to the power minus 2. இப்போ இங்க எக்ஸ்போனன்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அது வரக்கூடாதனால இங்க என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டிஸ். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்னா a raised to the power minus m is equal to 1 divided by a raised to the power m. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 3 raised to the power minus 2 is equal to 1 divided by 3 raised to the power 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம்னா a raised to the power m into b raised to the power m is equal to ab raised to the power m. ஓகே, அப்போ நம்ம இதை எப்படி எழுத போறோம், 2 into minus 7 raised to the power minus 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், minus 14 raised to the power minus 3. இப்போ இங்க எக்ஸ்போனன்ட் வந்து நெகட்டிவா இருக்கறனால எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், a raised to the power minus m is equal to 1 divided by a raised to the power m. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த ஆன்சர் எப்படி வரும் பாருங்க, minus 14 raised to the power 3 minus 3 is equal to 1 divided by minus 14 raised to the power 3 plus 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து தேர்ட் क्वेश्चन எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.